அப்ப எப்படி இருக்கு? சூப்பரா டேஸ்டா இருக்கு. பாப்பா உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வீட்ல செஞ்சா வரமிளகாய் தூளுங்க இது 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எல்லா பீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிரபு டிராக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா சூப்பரா வேற லெவல்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில சிக்கன் லெக் பீஸ் தாங்க இருக்கு. சிக்கன் லெக் பீஸை வச்சு நம்ம எண்ணெயில பொரிச்சு நல்லா வீட்டு மசாலால நல்லா டேஸ்டியா ஸ்பைசியா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் 65 பண்ண போறாங்க. இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பரா அட்டகாசமா இருக்க போகுது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கடையில வாங்கிட்டு வந்த லெக் பீஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள்ல போட்டு ஒரு டைம் நல்லா அலசிக்கலாங்க. லெக் பீஸ் வந்து நம்ம இந்த பாத்திரத்துல போட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசிடுவோங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. கடையில் வாங்கிட்டு வந்த லெக் பீஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு 100 to 150 கிராம் இருக்குங்க. இந்த லெக் பீஸ் வந்து நம்ம மசாலா தடவுறதுக்கு முன்னாடி இந்த கீரல் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து இந்த கீரலுக்குள்ள இப்படி இறங்கும். இறங்குச்சுன்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட் காரமா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் திருப்பி ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாங்க. தெரியுதுங்களா? கீரல் எப்படி தெரியுதுங்களா? இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் 2 பக்கமுங்க. சிக்கன் வந்து நம்ம கீரல் போடுறோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கீரல் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ இருக்குதுங்க. ஒரு 75 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. வீட்டில் செஞ்சால் வரமிளகாய் தூளுங்க இது 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் காரமா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் காரமா இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குறைச்சிக்கணும் அளவு. நம்ம மசாலாக்கு வந்து அடுத்ததான் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த கறியில ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம லெவல் கரெக்டா இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிராம் உப்பு எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. முட்டை ஒன்று உடச்சு ஊத்துக்கலாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மொறு மொறு நல்லா இருக்கு டேஸ்டா. லெமன் வந்து ஒரு 1/2 பழம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 பழம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா எடுத்துருக்காங்க. வேற எந்த மசாலாவும் சேர்த்துல. காசுக்குட்டி தண்ணி கொண்டு வா. போதும். மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப கெட்டியாகவும் எடுக்கல, ரொம்ப தண்ணியாகவும் எடுக்கல. கரெக்டான பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்துருங்க. பாருங்க இப்படி உதிரணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கறியில் மசாலா நல்லா விட்டுங்க. இந்த மசாலா எடுத்து நம்ம லெக் பீஸில் வந்து இந்த மாதிரி இப்படி தடவி நம்ம வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கணுங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அந்த கறியில் ஃபுல்லாக இறங்கும். சிக்கன் லெக் பீஸுக்கு மசாலா ரெடி பண்ணி நல்லா ஸ்பைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் பீஸில் எல்லாம் மேலெல்லாம் தடவியாச்சுங்க. இந்த லெக் பீஸை வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சு மேரினேட் பண்ணிடணும். அப்படியே வந்து ஊற வைக்கணுங்க இந்த மசாலாவில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப மொறு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்க போதுங்க. நம்ம இலையை போட்டு மூடி ராஸ்குட்டி இலை கூட இந்த இலையை வச்சு ஒரு 1 hour அப்படியே போட்டு மூடி வச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல் லெக் பீஸாக வந்து நம்ம போட்டுடலாங்க. எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே நம்ம போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கலாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா வேகும்.
கையில் இது பட்டுரும். இப்போ லெக் பீஸ் வாங்கினதெல்லாம் வந்து நல்லா முருவலாக வந்து நல்லா சூப்பராக ஸ்பைசியாக வந்து பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்குட்டிகிட்ட நம்ம அண்ணன் பிள்ளைகிட்ட கொடுத்து எப்படி டேஸ்ட் இது நம்ம அவங்ககிட்டே வச்சு செக் பண்ணிடலாம். வாங்க, பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, அவங்களை கொடுத்து உட்காந்து செக் பண்ணிடலாம். ராஸ்குட்டி அங்கே உட்காரு, ஆளுக்கு ஒன்றா கொடுப்போம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பீஸ் நீங்களே ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துங்க, உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ எடுத்துங்க. சூடா இருக்கா? வேற எடுத்துக்க ஆறுனது இந்த இது எடுத்துக்கு. இது சூடா இருக்கா? இந்த இது எடுத்துக்க. சாப்பிடுங்க, ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ராசுகுட்டி வேற லெவலில் முருன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ரிவ்யூ கேட்க எப்படி இருக்குதுன்ட்டு. பாப்பா எப்படி இருக்கு? சூப்பரா டேஸ்டா இருக்கு. சூப்பரா டேஸ்டா இருக்கா? பாப்பா உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ராசுகுட்டியே நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. சரியா? ஓகே ஓகே ராசுகுட்டி. மக்களே, உண்மையிலுமே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசியா எப்படின்னா ஜூஸியா அப்புறமேட்டு நல்லா முருகுலா இருக்குங்க. வேற லெவல்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து இதுல வந்து எந்த ஒரு கலர் பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துருங்க. வீட்டுல இருக்கிற மசாலாவை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணா ரொம்ப சூப்பரா டேஸ்டா அருமையா இருக்குங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ராஜ்குடி நம்ம சேனல் பேர் என்ன? பிரபு டிராக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அதே மாதிரி பெல் ஐகானை அமைச்சிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்ங்க.